கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே தமிழகத்தில் 3 புனரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இது பற்றின கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். ஓவர் டு தாய்மானவன், முழு விவரங்கள் என்ன? அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே தென்னக ரயில்வேல சென்னை கோட்டத்துல இருக்கக்கூடிய பூங்கா ரயில் நிலையம், சேலம் கோட்டத்துல சின்ன சேலம் ரயில் நிலையம், குன்னூர் கோட்டத்துல குன்னூர் ரயில் நிலையம் உட்பட 9 ரயில் நிலையங்கள் தென்னக ரயில்வேல புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக நாடு முழுவதும் இந்த அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே 75 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டு பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். குறிப்பா அந்த அம்ரித் பாரத் திட்டத்தை பொறுத்த மட்டில் மக்களுக்கு ரயில் நிலையங்கள்ல பல்வேறு கட்டமைப்புகளை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் அடிப்படை வசதிகளை செய்து கொள்ளக்கூடிய வகையிலும் அதற்கான வடிவமைக்கப்பட்ட திட்டம் தான் இந்த அம்ரித் பாரத் திட்டம். ஏற்கனவே பல்வேறு ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டு பிரதமர் மோடியால திறந்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் ஒரு 75 ரயில் நிலையங்கள் காணொலி காட்சியின் வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருந்தார். குறிப்பா பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜலந்தர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் நடைபெற்றிருந்த அந்த விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தார். அந்த வகையில இந்திய ரயில்வேல டிசம்பர் 2022 தொடங்கி இதுவரைக்கும் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் மூலமாக 1300க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் பல்முனை போக்குவரத்து ஒருங்கிணைப்பு கொண்ட ரயில் நிலையங்களாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தென்னக ரயில்வே பொறுத்தமட்டில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே தற்போது வரை 115 ரயில் நிலையங்கள் மறுவடிவமைப்பிற்கான அடையாளம் காணப்பட்டு அதுல 24 ரயில் நிலையங்கள் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் தற்போது 9 ரயில் நிலையங்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 33 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக ரயில்வே தரப்புல அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில சென்னையை பொறுத்தமட்டில் சென்னை பூங்கா ரயில் நிலையத்துல 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பூங்கா ரயில் நிலையத்துல பார்த்தோம் என்றால் புறநகர், எம்ஆர்டிஎஸ், மெட்ரோ மற்றும் நகர பேருந்துகளுடைய வலையமைப்பை முக்கியமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த ரயில் நிலையத்துல நவீன முன்பதிவு அலுவலகங்கள், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்பு பகுதிகள், மின்தூக்கிகள், மேம்படுத்தப்பட்ட நடைமேடை நிழற்குடைகள், டிஜிட்டல் பயணிகள் மற்றும் தகவல் அமைப்புகள் உள்ளிட்டவை மேம்படுத்தப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போல் குன்னூர் ரயில் நிலையத்தை பொறுத்தமட்டில் யுனெஸ்கோ உலக பாரம்பரியமிக்க பட்டியலிடப்பட்ட நீலகிரி மலை ரயில் பாதையிலுடைய ஒரு முக்கிய நிறுத்தமாக இருக்கக்கூடிய நிலையில் 12 கோடிக்கு அதிகமான செலவுல இந்த ரயில் நிலையமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. காத்திருப்பு அறைகள், தரம் உயர்த்தப்பட்ட நடைமேடைகள், எளிதாக மக்களை அணுகக்கூடிய வசதிகள், நவீன பயணிகளுடைய தகவல் அமைப்புகள் என பல்வேறு விஷயங்கள் இதுல சுட்டிக்காட்டப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.